இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோல் ரிட்ரைன்ற சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ப்ளோரர்ஸ் அசோசியேஷன்ல ட்ரெஷர் ஹண்டர்ஸ்க்கான ஹெட் குவார்டர்ஸ்ல ஹீரோவும் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸும் நின்று இருக்காங்க. இதை கட்டாயமா நம்ம பண்ணிதாகணுமா? என்னோட இல்ல சொல்லக்கூடாது அப்படி சொல்லி நீ எங்களுக்கு இப்போ ஒரு கேப்டனாவே மாறிட்ட. கண்டிப்பா நமக்கு ஒரு பேர் தேவை. ஆமா ஆனா காய்ஸ் இப்படி எல்லாம் மாறதுனால மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருமா? இதை விட்டுட்டு வீட்டுக்கு போவோமாப்பா? ஓவரா திங்க் பண்ணதுரா. வலிவர வாடா. டேய் ஒக்கா மக்கா இங்க பாருங்கடா. பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் தான். இங்க எவனாச்சும் இருக்கீங்களா? ஒருத்தனாச்சு. என்னோட பேரு லாக்ஸ் லூக்கே சைக்கிள். நான் தான்டா கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட். இருடா லோகே இந்த ஷோவா காட்டிங்கிறாங்க. என்ன நீ இப்படி பிரபல பத்தி இருக்க ஒண்ணு கொஞ்சமாச்சு நம்ம கொஞ்சமாச்சு நம்ம ஃபேமஸ் ஆகும். சரியா சொன்னடா. என்னோட பேரு தான் லீஸ் ஸ்மார்ட். இந்த வேர்ல்டுல கிரேட்டஸ்ட் தீஃப் நான் தான். இது ட்ரெஷர்க்கான ஹண்டர்ஸ்ல இன்னைக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதா எல்லாரும் வந்துருவோம். என்ன மாட்ட போறாங்க இவருக்கு அப்படி ஹீரோ யோசிக்க. லோக்கியும் ஏய் என்கிட்ட மோதி பாக்குறியா? உன்னோட நான் பெரியப்பா அப்படி தம்பி. சரி வாகதான் நல்லா தெரியுது. சரி அதான் போச்சு உனக்கு கூட்டு வந்தது டாபிக் போச்சு. நம்ம உயிரிழந்து வரானுங்க. என்ன பண்றது? சரி எக்ஸ்கியூஸ் மீ நாங்களாம் புதுசுங்க கொஞ்சம் இப்படிதான் கிரேசியா நடந்துப்போம். நீங்க தப்பா நினைச்சீங்க. இல்ல புதுசா உருவாக்குற பார்ட்டி எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. அதனால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாமா? என்னங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. இது பார்ட்டி நேமா? இதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லி இல்ல கட்டாயமா நீங்க இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பார்ட்டி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அது அடையாளம் காண்ற வகையில ஒரு நேம் நீங்க உருவாக்கணும்ல. அப்படி இருந்தா மட்டும்தான் எல்லாருக்குமே உங்களோட பார்ட்டி என்னன்றது தெரியும். எல்லாரும் இவனை பார்த்து ஹீரோவா அவனை பார்க்க. சரி ஓகே பார்ட்டி நேம் ஒரு லீடர்ன்ற முறையில இதுதான் நடக்க போறேன். பங்கமா இருக்கணும். எல்லாரும் பார்த்து மிரள்ற மாதிரி இருக்கணும். முடிஞ்சிச்சு. நம்ம பார்ட்டியோட நேம் கிரீவிங் சோல்ஸ். நான் எப்படி இருக்க பிரமாதமா? என்ன எவ்வளவு பேர் இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க. ஆனா லீடர் இது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கு. நம்மள ஹீரோஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டியோட பேர் வேணும்னா என்ன முக்கிய வச்சிருக்கேன். நல்லதா இருக்கு பட் மக்களுக்கு அடையாளம் காண முடியுமா? ஏமா நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஆளுக்கு பழங்க. ஹீரோவும் இது நான் பேர் வைக்காமலே இருப்பா. என்னடா போஸ்ட் பண்றீங்க? சரி மோட்டிவேஷனா இருந்தா என்ன டிமோட்டிவேட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பேர் வைக்கிறதுல இது கூட எனக்கு தகுதி இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட லீடரா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இதனால எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பார்ட்டி விட்டு விலகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லபடியா உங்களையும் பாத்துக்கோங்க. இவங்களா கேட்டு சாட்டாட்டு சூப்பர் பேரு நல்ல டேஸ்ட் தெரியுமா? சூப்பரா ஹீரோஸ்க்கு இப்படி தானே பேர் வரணும் அப்படின்னு ஆளால இப்போ பிரமாதமா பேசுறாங்க. அப்பனா உங்களோட பார்ட்டி நேம் இதானா? ஆமா இதாங்க. அந்த நொடியில தான் என்னோட கிரிவிங் சோல்ன்ற பார்ட்டி உருவானது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கோல்டன் ஏஜ்ல ட்ரெஷர் ஹண்டர்ஸா மாறி ட்ரெஷர்ஸ் எடுக்கும். அது வந்து கேபிட்டலுக்கு போயிட்டு அந்த கிரிவிங் சோல் பார்ட்டியோட லீடர் கிராய் ஆண்ட்ரே அவர் அதுக்கப்புறம் போன எல்லா ட்ரெஷர் ஹண்டர்ஸ்லயும் வெற்றிகள் பல கிடைச்சது. அவனுக்கு அவருக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பார்ட்டியை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானுடைய மாஸ்டராக இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்ப இவங்கிட்ட வர என்னது என்னால நம்ப முடியல. நேத்து தான் உங்களை பார்த்தேன். ஒரு சாதாரண ஆளா நினைச்சா நீங்க அந்த கிரிவிங் சோல்ஸோட கிளான் மாஸ்டரா. நீங்க எடுத்து வந்ததுக்கான காரணம் அம்பள ஒரு விஷயத்த சொல்றேன். கிரேட் கிரேஜ். ஆனா உங்களுக்குள்ள 1000 ட்ரிக்ஸ்ல வச்சிருப்பீங்களே 1000 ட்ரிக்ஸா? ஆனா லெவல் 8 தானே இவரு. இப்போதைக்கு என்னோட மாஸ்டர் அது வேணா இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள பல திறமைகள் உள்ள இருக்கு. ஆனா டீனா இந்த சண்டை போட தேவலமா? 1000 ட்ரிக் என்றது என்னோட செகண்ட் நேம். அது நானே எனக்கு வச்சுட்டேன். இந்த கிரிவர்ஸுக்கு லீடரா இருக்கிறதுனால நான் வச்சேன். அதாவது ஹண்டர்ஸ்ல யார் அதிகப்படியான ஒரே சமயத்துல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றாங்களோ அசோசியேஷன் பேரால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு செலிபிரிட்டியா கூட அதுக்கப்புறம் மாறிடுவாரு. நீங்க தான் 1000 ட்ரிக்ஸா? ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் கேபிட்டல்ல அதுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியே போங்க. யாருக்கிட்ட வந்து கதை ஓட்டுன்னு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களால கெயின் பண்ண முடியாது. சோ சேட் தம்பி. நீ என்னோட மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் வந்து ஒன்னு ரெகக்னைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதனாலேயே உன்னோட லைஃப்ல 90% வீண் நினைக்கிறேன். நான் அமைதியா சண்டை போடாத மாஸ்டர். என்ன பேசுறீங்க? உங்களை பத்தி நான் எவ்வளவு பெருமையா சொன்னாலும் அவன் பத்தி எவ்வளவு கீழமா உங்களை பேசுறான். அதனால இவனுக்கு உங்களோட பவர் என்னன்னு புரிய வைக்கணும். இவன் பண்ற ஒவ்வொரு வேலையாலையும் எனக்கு கெட்ட பேர் தான் வந்தது. ஆனா அந்த கேபிட்டல்ல நான் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்ற மாதிரி யாருக்கு தான் தெரியும். ஏன்னா இவனுக்கு பண்ண வேலையால் தான். சரி ஓகேப்பா நான் வந்து விஷயத்துக்கு வரேன். என்னன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அதாவது நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னோட டூனா கூட ஒரு ஜாபுக்கு போறீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? நாங்க எதுக்காக போனோம்? முட்டாள் ஏன்டா இப்படி பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைத்து மேல அடி வாங்க நான் ஒரு இல்லையா? யார பாத்துறா முட்டாள்ற? நீ தான்டா ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டில இருக்க ஒரு லீடரா இருக்கிறவர். அவரு எப்படி வந்து இந்த மாதிரி பேசுவார்? அது மட்டும் இல்லாம இவர் ஏமாத்துறாரு அந்த பேரை வச்சு. எனக்கு அதான் சுத்தமா புரியல. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவரோட லெவல் 8 கதை விடுறாரு பாத்தியா? அமைதியா பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்காது. இல்ல நான் வெறும் லெவல் 4 தானே. சரிப்பா என் கில்பர்ட் நீ கிவ் பண்ணிடு. அப்பனா நீ கிராச் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல. அப்பனா ரூதா உனக்கு பர்ஃபெக்ட்டா நீ போயிட்டு வரியா? ரியலி என்னோட ஹெல்ப் எதிர்பார்க்கறீங்களா? கில்பர்ட்டும் இருங்க ஒரு நிமிஷம். என்ன எதுக்காக இதுல விட்டு கொடுக்க சொல்லி சொல்றீங்க? இப்ப புரியல. நான் ஒன்னும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சொல்லி. என்ன நீ தான் நீங்க ஓவரா பேசி பிரச்சனை பண்ணிருக்க. அதனாலதான் உன்னால என்ன பண்ண முடியும்ன்றத சொல்லாத. அமைதியா உங்களுக்கு என்ன செஞ்சு காமிச்சாதானே. அது மட்டும் இல்லாம டீனாக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் தான் நான் வந்து கேட்டேன். ஒரு கிளானுடைய மாஸ்டரா இருந்து மாஸ்டர் ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க. வர முடியாது. அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஓகே. சரி கிராச் அண்ட் ரூதா நீங்க வரதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்பு. ஒழுங்கா என்ன சேலஞ்ச் பண்ணுங்க. 1000 ட்ரிக்ஸ். நான் இதுல தோக்க மாட்டேன். நீங்க உண்மையை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா நான் தெரிஞ்சுக்கினே ஆகணும். என்னது அப்படி ஹீரோவை திரும்பி பார்க்க நீங்க என்ன சொன்னீங்க? அதனால அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நான் உங்களை விட வீக்கா இருக்க மாட்டேன். சரிடா அப்படியே வச்சுக்கோ. நான் இப்போதைக்கு உனக்கு நல்ல விஷயம் என்ன சொல்லுவேன்னா என் கூட ஃபைட் பண்ணாதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி நான் ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குறேன். நீ வேணா என்னோட டீனா கிட்ட சொல்ற வேலையை செஞ்சா நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்.
அவ்வளவுதானே பண்ணிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவளும் பார்த்தா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி காமிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, பண்ணி காமிட உன்னால முடியுதா இல்லைன்னு பார்ப்போம். என்ன இதெல்லாம் வச்சு என்ன ஏமாத்தணும் பாக்குறீங்களா? 1000 ட்ரிக்ஸ். இவனை ஏன் அடிக்க கூடாது, என்ன ரொம்ப கண்டித்தான். இவளெல்லாம் என்னோட ஆப்பனண்டை ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? இவளும் இந்த லெவல் தான், லெவல் 4ன்றனால கண்டிப்பா செயல்பட்டு வரும். எனது நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், என்னோட மாஸ்டர் கூட உன்னெல்லாம் நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் கூப்பேன். அதனால ஒழுங்கா இப்ப என் கூட ஃபைட் பண்ணு. நீ என்னோட மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணல தகுதியே இல்லாத ஆளு. கவலைப்படாத, நான் கொல்ல மாட்டேன். அதுக்காக தான் என்னோட ஆயுதத்தெல்லாம் கீழே போடுறேன். கையாலே சண்டை போடுவோமா? ஆமா என்னதான் பண்றா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டில் நடக்க போதுவா? லாஸ்ட் வார்னிங் வேற கொடுத்துட்டாங்க, இவன் ஒழுங்கா கிளம்பி வந்துடலாம். அவன் அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது, இவளுக்கும் சேம் லெவல்னால. இருந்தாலும் சோலோவா டீனாவுடைய பவருக்கு இவெல்லாம் ஈடாகவனா? அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருக்கிற உடனே ஒரு ப்ராப்ளம்னா அவனுடைய பெர்காட்ரியல் ஸ்வாட் மட்டும் தான். அவனோட எபிலிட்டி எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. என்ன குறைச்சி அதை போட்டல, நான் வெப்பன் எல்லாமே உன்னை தோக்கடிக்கிறேன். இந்த முட்டாளுக்கு தெரியல எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள உள்ள நுழையிறேன். சரிடா சரிடா, வா 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 வா, என்னோட மாஸ்டருக்கு நான் உன்னை தோக்கடிச்சு நீ எவ்வளவு பெரிய முட்டாளன்றதை நிரூபிக்கிறேன். ஏய் ப்ராமிஸ் பண்ண நான் இருக்கான். என்ன நீங்க பேசுறீங்க? எனக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் வேணும் மாஸ்டர், எனக்கு ஐஸ்கிரீம். சரி சரி டென்ஷன் ஆகாத, ஜாப நல்லபடியா முடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். சூப்பரே. அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு அவ்வளவு ஃபைட் பண்ண வேற லெவலா இருக்கும். ஒரு அடியில அவனை தூக்கி சோத்தண்ட போட. என்ன மாஸ்டர் போதுமா, நம்ம கிளம்பலாமா? இல்ல இது இன்னும் முடியல. உனக்கு தெரியலையா, நாளைக்கு எதுவுமே இந்த இடத்துல பண்ண முடியாது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால ஜெயிக்க முடியாது லூசர். வாய மூடு. அதுக்கப்புறம் அவனை நசுக்கி கீழே தள்ளி விட்டுறா. மாஸ்டர் பாத்தீங்களா நான் கலக்கிட்டேன், எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களா? நான் இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்க கூடாதா? இவ்வளவு சீக்கிரம் முடிச்சா? இவ உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான போல. எந்த வெப்பன் சொல்லாம இப்படி ஹேண்டில் பண்றான். கெல்பட்டும் அடடா, நான் தோத்து போக கூடாது. அப்ப அவனோட பிளாஷ்பேக்ல நான் ஒரு ஆண்டரா தான் போறேன். என்கிட்ட யாராலையும் வந்து நிக்கவே முடியாது என்னோட சின்ன வயசுல. ஆனா அடல்ட் ஆகும் போது ஸ்வாட் கலையில நான் ரொம்ப கை தேர்ந்தவன மாறினேன். கேபிட்டல் சேர்ந்து ஒரு பார்ட்டியை நமக்காக கிரியேட் பண்ணி வேல்யூபிளான ட்ரெஷர்ஸை தேடணும், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணி நமக்குன்னு ஒரு பேரை எடுக்கணும். யாரும் என்ன தோக்கடிக்க முடியாத, நான் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவன் யோசனை இருக்கு. அப்ப திடீர்னு டீனாவும் சரி சரி லூசர், உன்னால இப்ப முடியல, உன்னோட ஸ்வாட கூட பயன்படுத்துறான், பிரச்சனை இல்ல. என்ன பயன்படுத்த மாட்டே போல, ப்ரைடு கீடுன்னு பாத்துனப்பயா மானம் போயிடுச்சுன்னா வேற எதுவும் நினைச்சு இருக்க போல. ஆனா ஆல்ரெடி தான் போயிடுச்சு மோட்டால் அப்படின்னு அவளும் போக. இவ சொல்றது உண்மைதான், நான் தான் ரொம்ப வீக்கா இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நான் என்ன பண்றது? ஹீரோவும் சரிடா நீ நல்லாவே முயற்சி பண்ண, இருந்தாலும் உன்னோட பார்ட்டியை விட்டு நீ வெளியே போறது உனக்கு நல்லது. ஏன்னா உனக்கு டிஃபரெண்டான பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து வெளியே வந்து ஒரு கிரேட்டான பார்ட்டியில சேர்ந்துனா உனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா ஒண்ணு மாதிரி என்னோட பார்ட்டியில சில சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் கேள்விப்பட்டு இருக்கோம் கேபிட்டல்ல கிரேவிங் சோல்ஸோடைய குரூப் ரொம்ப எலைட் கிளாஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்களா. இப்ப பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணுது. லெவல் 8ல 1000 ட்ரிக்ஸ் வச்சுருக்காள். உண்மையான விஷயத்தை யாராலையும் மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பக்கத்துல சோட டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான், நீ வேணா உன்னோட எலிமெண்டல் டேமேஜையும் அப்புறம் உன்னோட அட்டாக் ரேஞ்சையும் இம்ப்ரூவ் பண்ணு. அது ஒரு சிறந்த ஸ்வாட்ஸுக்கான தனித்துவமா எல்லாருக்கும் தெரியும். சிம்பிளான விஷயம் தான், இருந்தாலும் கொஞ்சம் நீ கஷ்டப்படணும். ஆமா என்ன பண்றீங்க? என்னுடைய ஸ்வாட உங்களால எப்படி கையாள முடியுது? என்ன மாதிரியான ஃபிலிம் இது? ஏன் நான் பயன்படுத்தும் போது இதெல்லாம் வரல? எனக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையிலே இவர் மாஸ்டர். ஒரு விஷயம் சொல்லணும், இந்த உலகம் ஃபுல்க நிறைய மானா பார்ட்டிகளால உருவாக்கப்பட்டுதான். அதுல இருந்து நமக்கு தேவையான பவர்ஸுக்கான சோர்ஸ் எல்லாம் கிடைக்கணும். மெட்டீரியல்ல இருக்கிற மானாஸை நம்ம போய் கலெக்ட் பண்ண மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது எல்லாமே வேர்ல்டோடைய அண்டர் வேர்ல்டுல இருக்கும். அதுல முக்கியமான ஒரு ட்ரெஷர் இருக்கிற இடம் ஒயிட் வுல்ஃப் டென்ஸ். அங்க இருக்கிற வுல்ஃப் மான்சஸ் எல்லாத்தையுமே சில்வர் மான்சன் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ரொம்ப அடங்காத மான்சஸ் தான். இருந்தாலும் இது ரொம்ப டூ மச் தான்ப்பா. நீங்க இதுக்கு போக போறீங்களா? என்ன பண்றது, ரொம்ப வேல்யூ கட்டா. அதனால லெவல் 3 அப்படின்னா லெவல் 4 இருக்கணும் அனுப்பலாம். டீனாவாலையும் இதை சமாளிக்க முடியும்பா. அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏன்னா என் கில்பர்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்ததுக்கு நான் உனக்கு புரிய வச்சேன் அவன் ஏன் இப்படி இருக்கான்றது. நீ இதுல தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் உங்களோட அசிஸ்டன்ட். ஆனா ட்ரைனிங் எல்லாம் அப்படிப்பட்ட சம்பவம் நடத்திருக்கலாமா? கவலைப்படாத, இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டல. என் ஹெல்மெட் கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருந்தாலும் அவனுக்கு சின்ன ட்ரைனிங் பார்த்தலப்பா. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுன்னு எனக்கு ரொம்ப பொழுதுபோக்கு தெரியுமா? ஆனா சார் உண்மை சொல்லப்போனா இது உங்களோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லமா அது உண்மை இல்ல, டிஃபரெண்ட் என்னன்னா இது என்னோட பர்சனலா நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணும். என்னோட ட்ரிக்ஸ்ல இதெல்லாம் கூட ஒண்ணுப்பா. என்கிட்ட ஷூட்டிங்க்கு ஒரு ரிங் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஒரு ரிங் இருக்கு, சேஃப்டி ரிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கு. ஆனா கிராய் கிரிவர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இன்கம் வரதில்ல. நீ கொஞ்சமாச்சு டேஞ்சருக்கு போனா மட்டும்தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அது என்னமோ உண்மைதான். ரிவர்ஸோட ப்ராஃபிட் எல்லாமே அளவுக்கு மெம்பர்ஸ்க்கு பொறுத்து பிரிச்சு விடுவோம். ஆல்சோ அதுல மணியும் தேவைப்படும்ல எங்களோட செலவுக்கு. அடடா அது மட்டும் இல்லாம என்னோட செயினுக்கு ஒண்ணுமோ பவர் பாத்திர போய் கம்மியா இருக்கும். சரி இதுக்கு போய் சார்ஜ் போடுவோமா? அதுக்கப்புறம் மானா ரீஸ்டோர் பண்ற ஒரு மேஜிக் யூசர் கிட்ட போக கொஞ்சம் நாம அப்பப்ப வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. எப்படியா விட்டுட்டீங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல வீட்டு போச்சு என்ன பண்ணுங்க. அது என்ன உண்மைதான். உண்மையிலேயே உங்க 2 பேரும் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. சரிமா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது ரோட் ஆஃப் நார்த்ல என்டையர் கேரவானையும் அழிச்சிருக்காங்களாம். அது யாரா இருக்கும்? யாரும் தெரியல. கிட்டத்தட்ட அதுல இறந்தவங்க 3 லெவல கொண்ட 3 காட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஆனா எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஸ்ட்ராங் தான். இதை பண்ணது எந்த பார்ட்டின்னு தெரியல. அதை பார்த்த விட்னஸ் வந்து அந்த ஒயிட் வுல்ஃப் டன்ன்ற இடத்துல இருந்து வந்த ஒரு வுல்ஃபா இருக்கலாம் சொல்றாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒயிட் வுல்ஃப் டன்னா? ஆமா அந்த ட்ரெஷரை கிராவிங் பண்றதுல அந்த வுல்ஃப்ஸ் ரொம்ப தயாரா இருக்கு அந்த இடத்துல. என்னங்க இது ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஒயிட் வுல்ஃப் டென்ஸ் அந்த மான்சஸ். ஆனா இருந்தாலும் நம்ம டீனா ரூம்ல ரொம்ப ஸ்ட்ராங் தான். என் கில்பர்ட் அண்ட் கிரேட் கிராச் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரெக்வஸ்ட் கிடைச்சதுல அந்த ஆளுங்களை பத்தி அவங்களும் பேச என்னது லெவல் 5 ஆளுங்களா? ஆனா எல்லாருமே லெவல் 5 அண்டர்ஸா இருக்காங்களே 5 பேரும். இவங்களே போய் காப்பாத்தணும். என்னாச்சு மாஸ்டர்? ஒண்ணு இல்லடா, நான் யோசனை இருந்தேன் அந்த ஒயிட் வுல்ஃப் டென்னை போடுறதுல டீனா அனுப்பலாமா? என்னது டீனா அனுப்ப போறீங்களா அந்த இடத்துல? ஆனா அந்த இடத்துல தானே லெவல் 5 பார்ட்டிஸ் வந்து மிஸ்ஸிங் இருக்காங்க. ட்ரெஷர் தேடி போனவங்க. ஆமாமா அது எனக்கு நல்லாவே தெரியும். அது சும்மா இது ஒரு பிராக்டிஸ் தான். ஆமா எத்தனை
பேர் தான் அந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க. கிட்டத்தட்ட 3 பேர் அனுப்பிச்சிருக்கேன்பா. என்னது ஆஹா ஆபத்துல மாட்டி ஓட்டிங்களா அந்த பசங்க. சரி சரி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டா. இந்த வேலை பண்ணி வச்சிருக்காரு அப்படி இது ஷாக்கா பாக்க அப்படிடா. நல்லா இருப்பாங்களா கில்பர்ட்? உன்னோட எபிலிட்டி மேல எனக்கு ஒரு அமைதியான ஒரு நம்பிக்கை இருக்கு. உன்னோட ஸ்வாட் அதுக்கப்புறம் இப்ப போன ஆளுங்களை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப போன ஆளுங்களை காமிக்க எனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங் வருது. ஓகே ஓகே எல்லாரும் நான் ஒரு நம்ம கான்ட்ராக்ட்ல போட்ட மாதிரி என்னோட மாஸ்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணி இருக்கவங்க கூட சேர்ந்து. சரிப்பா ஆனா கிராய் நம்ம கிட்ட ஒயிட் வுல்ஃப் டேனை பத்தி எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு காமிச்சிருக்காங்க? சரியா சொன்னேன், மாஸ்டரோட பிளான்ல அதுல ஒண்ணுதான். ஆனா எங்களை பார்த்ததே ஃபர்ஸ்ட் டைம் நேத்து மட்டும் தான். அதுக்குள்ளேயே எங்களை கூப்பிடுறாரு. ஆமா அதுவும் நானும் ஒத்துக்கிறேன். அப்ப எங்க மேல இருக்கிற நம்பிக்கையா இல்ல வேற எதுனாவா? அது மட்டும் இல்லாம அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நம்மளோட அனுபவங்கள் தான். அதுக்கப்புறம் ஹீரோ காமிக்க அவனுடைய இடத்துல ஒரு சீக்கிரட்டான டோர் ஓபன் பண்ணி போறான். இப்ப இந்த இடத்துல இவங்க முன்னாடி போயிருக்கேன். நைட் டைம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு மாஸ்டர் வருது. இது பேட்டமா அதுக்கு வேற ஸ்வாட் ஆர்மர்லாம் இருக்கு. மாஸ்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு நான் இன்னொரு பக்கம் ரெடியா இருக்கேன் அட்டாக் பண்றதுக்கு. ஹீரோ இன்னொரு பக்கம் அவனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு வந்திருக்கான் போல. என்ன இது நிறைய இருக்குது, இன்னும் தேவையானது தேவையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போது. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பாக்ஸ் பார்க்க அதை இடத்துல போனா பார்க்கும்போது அவன் என்ன பண்ணி நிக்கிறீங்க? எவா ஒண்ணுலமா சும்மா நடந்து போயிட்டு வந்தேன். சரி சரி அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும். சரி இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்றீங்க? என்ன இது சரி ஸ்லைமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இன்னும் கொஞ்சம் முன்னாக்கி போலான்னு இருக்கேன்பா. உண்மையாவே உங்க கூட யாரும் வரவனால இல்ல இல்ல நான் நல்லா இருப்பேன். கண்டிப்பா நானே போய் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த ரிலிக் ஒன்லி 1% கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா ஒரு பறக்கிற ட்ரெஷரை யூஸ் பண்ணிருக்கான். அது மூலியமா வந்து பறக்க என்னால இதை நம்பவே முடியல. இதே இவர் பயன்படுத்தினாரு. இது ஹியூமன் மிசைல் இன்சிடென்ட் தான் ஞாபகப்படுத்துது. இதுல சுத்தமா ஜீரோ சேஃப்டி தான் இருக்குமே. நோ பிரேக்ஸும் இல்ல. எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறது தெரியல. அந்த சூட்டோட பேரு நைட் ஹீக்கர். இந்த மாசம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? எடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லானதாச்சு. நம்ம விட யாராவது பலமுள்ள ஆயில வந்ததை கட்டணும். ஒரு பக்கம் ஹீரோ காமிக்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம எனர்ஜி பறந்து போயிட்டு இருக்கோம். அதோட ஏழு முடிக்கிறாங்க. சரிங்க.